வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுவையில் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை 12 துணை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மேற்பார்வையில் நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தகவல். புதுவையில் போலி மதுபான ஆலையை கண்டுபிடித்த போலீசார் 5 பேரை கைது செய்து தீவிர விசாரணை. புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் ஜிம் மாஸ்டர் கொலை வழக்கில் 4 பேர் அதிரடி கைது. வாக்குமூலத்தால் பரபரப்பு. புதுவையில் கோடை வெயிலின் காரணமாக ஜூன் 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். கல்வித்துறை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை 12 துணை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மேற்பார்வையில் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், வருகின்ற 4ஆம் தேதி 8 மணி அளவில் புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. புதுவை பிராந்தியத்தில் வாக்கு எண்ணிக்கையானது லாஸ்பேட்டில் உள்ள மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் மகளிர் பொறியியல் கல்லூரி ஆகிய 2 மையங்களிலும், காரைக்கால் பிராந்தியத்தில் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரியிலும், மாகி பிராந்தியத்தில் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளிகளும், ஏனாமில் டாக்டர் SRK அரசு கலைக்கல்லூரியிலும் 12 துணை தேர்தல் நடத்தும் அதிகாரிகளின் மேற்பார்வையில் வாக்குகள் எண்ண பெறவுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் வேட்பாளர்களில் முகவர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவும், வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அடையாள அட்டை இல்லாமல் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு 100 மீட்டர் தூரத்திற்குள் வாகனங்கள் போக்குவரத்து தடை செய்யப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் 4ஆம் தேதி முழுவதும் மதுபான கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் போலி மதுபான ஆலையை கண்டுபிடித்த போலீசார் இது தொடர்பாக 5 பேரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காவல் நிலைய எல்லையில் சேத்தநாடு சாலையில் உளுந்தூர்பேட்டை சரக மதுவிலக்கு இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி தலைமையில் போலீசார் நேற்று வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்பொழுது லோடு கேரியர் வேனில் மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் வேனில் கொண்டு சென்றது அனைத்தும் போலி மதுபானம் என்பது தெரியவந்தது. இதுகுறித்து கலால் போலீசார் நடத்திய விசாரணையில் போலி மதுபானம் ஏற்றி வந்தவர்கள் பன்ருட்டி தட்டம்பாளையம் பகுதியை சேர்ந்த குமார் என்பது தெரியவந்தது. போலி மதுபானம் தயாரிக்க மூளையாக செயல்பட்டு வந்ததும் வில்லியனூர் அடுத்த அரும்பார்த்தபுரம் சக்திவேல் என்பதும் இந்த போலி மதுபான ஆலைக்கு பின்னால் முக்கிய அரசியல் புள்ளிகளில் இருப்பதும் தெரியவந்தது. 10 கண்ணு அடுத்த உளவாய்க்கால் வெற்றிவேலா நகரில் போலி மதுபான ஆலை இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு நேற்று இரவோடு இரவாக உளவாய்க்கால் பகுதிக்கு வந்த விழுப்புரம் கலால் போலீசார் போலி மதுபான ஆலையை கண்டுபிடித்தனர். சக்திவேலுக்கு உறுதுணையாக இருந்து ஆண்டியார்பாளையம் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த அண்ணாதுரை, அதை உரை சேர்ந்த சதீஷ் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்த போலீசார் புதுவையில் தயாரிக்கப்படும் போலி மதுபானங்களை வாங்கி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்து வந்த நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அடுத்த பள்ளிப்பாளையம் கிருஷ்ணமூர்த்தி என்பவரின் கைது செய்தனர். இந்த அதிரடி விசாரணையில் மொத்தம் 4848 மது பாட்டில்கள், 3,70,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். போலி மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட 3 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுவையில் தமிழக டாஸ்மாக் கடைகளில் அதிகம் விற்பனை செய்யப்படும் குறிப்பிட்ட மது பாட்டில்கள் போலியாக தயாரிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட சம்பவத்தில் பல அரசியல் பிரமுகர்கள் இந்த சம்பவத்தில் இருப்பதாக காவல்துறை வட்டாரத்தில் கூறப்படுகிறது. புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் ஜிம் மாஸ்டர் கொலை வழக்கில் கைதான 4 பேர் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளனர். புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் தெப்பக்குளம் தெருவை சேர்ந்தவர் வீரமணியின் மகன் மணிகண்டன். இவர் ஜிம் மாஸ்டராக பணிபுரிகிறார். இவரது பக்கத்து வீட்டை சேர்ந்த சுவாமிநாதன் என்பவரது துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க நேற்று முன்தினம் சென்றுள்ளார். அப்பொழுது பாண்டி மெரினா செல்லும் சாலையில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் பின்புறம் உள்ள நுழைவு வாயில் அருகே அதே பகுதியை சேர்ந்தவர்களுடன் மது அருந்தியுள்ளார். அப்பொழுது ஏற்பட்ட கைகலப்பில் கல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்டார். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்து ஒதியஞ்சாலையில் வழக்கு பதிவு செய்து அசோக், கார்த்திகேயன், ஸ்ரீகாந்த் சிறுவன் ஒருவரை கைது செய்தனர். அசோக் ஆடு கோழிகளை வளர்த்து வருகிறார். அவர் மீது பல்வேறு வழக்குகளும் உள்ளது. இதற்கிடையே கொலை செய்யப்பட்ட மணிகண்டனின் உறவினர்கள் மற்றும் கூட்டாளிகள் கொலையாளிகள் வீடுகளுக்கு சென்று வீட்டிலிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தினர்.
இதில் அந்த பகுதியில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டது. மேலும் இருசக்கர வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் மணிகண்டனின் இறுதி சடங்கு இன்று காலை நடைபெற்றது. அசம்பாவிதங்களை தடுக்கும் பொருட்டு வம்பாக்கீரப்பாளையம் மயானத்தில் 120க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இதையடுத்து எந்தவித அசம்பாவிதமும் இன்றி இறுதி சடங்கு நடைபெற்றது. இதனிடையே கொலையாளிகள் போலீசாரிடம் கொடுத்துள்ள வாக்குமூலத்தில் ஜிம் மாஸ்டர் மணிகண்டன் சுவாமிநாதனின் துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற பொழுது அசோக் அவரை பீர் அருந்த அழைத்துள்ளார். அசோக்கும் மணிகண்டனும் பாண்டி மெரினா செல்லும் சாலையில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் பின்புறம் உள்ள நுழைவு வாயில் அருகே பீர் அருந்தி கொண்டிருந்தனர். அப்பொழுது கார்த்திகேயன், ஸ்ரீகாந்த் மற்றும் சிறுவன் ஒருவனும் வந்துள்ளனர். அவர்களும் சேர்ந்து பீர் அருந்தியுள்ள நிலையில் 2 பாட்டில் பீரை குடித்தவுடன் மணிகண்டனுக்கு போதை ஏறியுள்ளது. இதை கண்ட அவர்கள் 2 பீருக்கே மட்டையாகி விட்டாயே, நாங்கள் எல்லாம் 5 பீரை கூட அசால்ட்டாக குடிப்போம் என கூறியுள்ளனர். அப்பொழுது 4 பேரில் ஒருவர் மணிகண்டனை பொட்ட பையன் என திட்டியதாக கூறப்படுகிறது. இது மணிகண்டனுக்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உடனடியாக அவர் தன்னை திட்டியவரை கையால் தாக்கியுள்ளார். இதனை கண்ட மற்ற 3 பேரும் எங்களாலேயே அடிக்கிறாயா என கேட்டு மணிகண்டனை தாக்கியுள்ளனர். மணிகண்டன் ஜிம் மாஸ்டர் என்பதால் அவரும் அவர்களை சரமாரியாக தாக்கியுள்ளார். வலி தாங்க முடியாத அவர்கள் கல்லால் அவரது நெற்றி பொட்டை தாக்கியுள்ளனர். மேலும் தலைப்பகுதியிலும் கல்லால் பலமாக அடித்துள்ளனர். இதனால் இரத்த வெள்ளத்தில் அவர் மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து அவர்கள் 4 பேரும் அங்கிருந்து தப்பி சென்றனர். அந்த வழியாக சென்றவர்கள் மணிகண்டனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் போகும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். புதுவையில் கோடை வெயிலின் காரணமாக ஜூன் 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுவையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படுவதால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டுமென பல்வேறு தரப்பினர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் புதுவை மாநிலத்தில் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் என அனைத்தும் ஜூன் 6ஆம் தேதிக்கு பதிலாக 12ஆம் தேதி திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி அறிவித்துள்ளார். பெண்களை ஆபாசமாக பேசி ஆடியோ வீடியோக்களை பதிவிட்ட பிரபல யூடியூபரை புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர். அவரது 2 யூடியூப் சேனல்களையும் முடக்கினர். விருதுநகர் மாவட்டம் படந்தால் கிராமத்தை சேர்ந்தவர் PK விஜய் என்கின்ற துர்கைராஜ். யூடியூபரான இவர் கடந்த 4 ஆண்டுகளாக ஈவில் லவ் எடிஸ் மற்றும் ஈவில் லவ் சாங்ஸ் என்ற பெயரில் 2 யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். அவரது யூடியூப் சேனலை பார்த்த பலர் யூடியூப் சேனல் துவக்குவது எப்படி, நிறைய சப்ஸ்கிரைபர்களை சேனலுக்கு வரச் செய்வது எப்படி என தொடர்பு கொண்டு கேட்டு வந்தனர். அதன்படி புதுச்சேரியை சேர்ந்த 35 வயது பெண் யூடியூப் சேனல் துவங்குவது தொடர்பாக துர்கைராஜிடம் பேசி பழகி வந்துள்ளார். பெண் துர்கைராஜிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விலகிவிட்டார். பேசுவதையும் துண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த துர்கைராஜ் இதற்கு முன் அப்பெண் பேசிய ஆடியோ வீடியோக்களை ஆபாசமாக சித்தரித்து அவரது சேனலில் பதிவேற்றம் செய்தார். அந்த பெண் தவறான தொழில் செய்பவர் என்று தனது யூடியூப் சேனலில் லைவாக பலமுறை பேசியுள்ளார். அந்த ஆடியோ வீடியோவை பல ஆயிரம் நபர்கள் பார்த்து கமெண்ட் செய்துள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். அவரது யூடியூப் சேனலை ஆராய்ந்ததில் துர்கைராஜ் 20க்கும் மேற்பட்ட பெண்களை இதேபோல் இழிவுபடுத்தி பேசி வீடியோ ஆடியோ பதிவேற்றம் செய்தது தெரிய வந்தது. ஆண்களையும் ஆபாச வார்த்தைகளால் திட்டி ஆடியோ பதிவேற்றம் செய்வதும் துர்கைராஜ் மதுரையில் தங்கியிருப்பதை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கண்டுபிடித்தனர். நேற்று மதுரை விரைந்த சைபர் கிரைம் போலீசார் அங்கு நண்பர் வீட்டில் பதுங்கியிருந்த துர்கைராஜை கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர். அவரை புதுச்சேரி குற்றவியல் நீதிபதி மோகன் முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். துர்கைராஜின் 2 யூடியூப் சேனல்களையும் முடக்கினர். இந்த வழக்கில் சிறப்பாக துப்பு துலக்கிய சைபர் கிரைம் பிரிவு இன்ஸ்பெக்டர்கள் கீர்த்தி, தியாகராஜன் தலைமையிலான போலீசாரை SP கலைவாணன் பாராட்டினார். புதுவையில் இணையதளம் வழியாக 8 பேரிடம் 3,63,000 மர்ம நபர்கள் மோசடி செய்திருப்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
புதுச்சேரி அருகே உள்ள வெளியனூர் பகுதியை சேர்ந்தவர் நடராஜன். இவரது கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணையதளம் வழியாக பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறினாராம். இதை நம்பிய நடராஜன் 2.40 லட்சம் ரூபாயை முதலீடு செய்துள்ளார். இதில் லாபம் கிடைத்திருப்பதை போல கணக்கு காட்டப்பட்டதா, ஆனால் அந்த பணத்தை நடராஜனால் பெற முடியவில்லை. இது குறித்து அவர் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியை சேர்ந்தவர் ஸ்ரீனிவாஸ். இவரது கடன் அட்டையிலிருந்து ஸ்ரீனிவாசின் கவனத்துக்கு வராமலே மர்ம நபரால் 18,000 ரூபாய் எடுக்கப்பட்டதாம். இதேபோல் அவசர தேவை மற்றும் வங்கிக் கடன் செயலி என பல்வேறு காரணங்களை கூறி இணைய வழியில் மேலும் 6 பேரிடம் நூதனமாக பணம் மோசடி செய்யப்பட்டது. அதன்படி 8 பேரிடம் 3.63 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது குறித்து இணைய வழி போலீசார் விசாரித்து வருகின்றனர். காரைக்காலில் 13 வயது சிறுவனை கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 17 வயது சிறுவனின் தாய்க்கு சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் விசாரித்து வருகிறோம் என மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணீஷ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த நிரவி பகுதியில் 26ஆம் தேதி மாலை 13 வயது சிறுவன் கழுத்தை அறுத்து கொலை செய்த வழக்கில் 17 வயது சிறுவனின் செல்போன் எண்ணை வைத்து அவர் மயிலாடுதுறையில் உள்ளதை அறிந்து அங்கு சென்று 17 வயது சிறுவனை கைது செய்து காரைக்கால் சிறார்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணீஷ் செய்தியாளர்களிடம் சந்தித்தார். அப்பொழுது 13 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்ட பொழுது வீட்டில் சிறுவனை கொலை செய்த 17 வயது சிறுவனின் தாய் இல்லை, இதனால் தாய்க்கு சம்பந்தமில்லை என்றும், இருந்தாலும் தொடர்ந்து தாயிடம் விசாரித்து வருகின்றனர். மேலும் இதுபோன்று சிறுவர்கள் நிலைத்தடுமாறுவதற்கு கல்வியில் இடைநிற்றலும் போதைப் பொருட்களும் ஒரு காரணம். அதை காவல் நிலையம் வாரியாக கணக்கெடுத்து அத்தகைய சிறுவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள், விளையாட்டு போட்டிகள், தொழிற்பயிற்சிகள் நடத்த உள்ளோம். இது மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் வரும். அதேபோல் காரைக்காலில் போதைப் பொருட்களை ஒழிக்க போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி ஜவஹர் பால்பவனில் நடைபெற்ற கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டப்பட்டன. புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை இயக்கத்தின் ஜவஹர் சிறுவர் இல்லம் சார்பில் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்ட சிறப்பு முகாம் கடந்த மே 2ஆம் தேதி துவங்கி 1 மாதமாக நடைபெற்றது. இங்கு நடனங்களான பரதம், கிராமிய நடனம், வாய்ப்பாட்டு, வயலின், வீணை, மிருதங்கம், ஓவியம், கைவினை, கிட்டார், கீபோர்ட், ட்ரம்ஸ், கையெழுத்து பயிற்சி, கேரம், செஸ், இறகு பந்து, டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுகள், டேக்வாண்டோ, தற்காப்பு கலை ஆகியவை கற்றுக் கொடுக்கப்பட்டது. 5 மையங்களில் நடைபெற்ற சிறப்பு கோடைக்கால பயிற்சி முகாமில் புதுவை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சார்ந்த 1600க்கும் மேற்பட்ட 6 வயது முதல் 16 வயதுள்ள குழந்தைகள் பயனடைந்தனர். இதன் நிறைவு விழா இன்று நடைபெற்றது. ஜவஹர்லால் பால்பவன் தலைமை ஆசிரியர் மணிவேல் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக பள்ளி கல்வித்துறை துணை இயக்குனர் முனுசாமி கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்து சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். காரைக்காலில் உள்ள கிளைச்சிறையில் கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதல், ஒரு கைதிக்கு பலத்த காயத்துடன் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கிளை சிறைச்சாலையில் இன்று அதிகாலை தண்டனை கைதிகளான பிரதீஷ், அமலன், ஆறுமுகம் என்ற 3 கைதிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. புதுச்சேரியை சேர்ந்த கைதிகள் பிரதீஷ் மற்றும் அமலன் இருவரும் சேர்ந்து காரைக்கால் பகுதியை சேர்ந்த ஆறுமுகம் என்கின்ற கைதியை சமையலறையில் பால் காய்ச்சும் போது ஏற்பட்ட வாய் தகராறு முற்றிய காரணத்தால் சமையலறையில் இருந்த டம்ளர் கொண்டு பிரதீஷ் ஆறுமுகத்தை பலமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் ஆறுமுகம் பலத்த காயமடைந்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து பிரதீஷ் மற்றும் அமலன் மீது காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சிறைச்சாலையிலேயே கைதிகளுக்குள் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் கைதிகளுக்கிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் மையத்தை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இன்று நேரில் பார்வையிட்டு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு கடந்த 19ஆம் தேதி நடைபெற்றது. இந்த நிலையில் வரும் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்குள் நடைபெற்ற வாக்குப்பதிவுகளின் இயந்திரங்கள் லாஸ்பேட்டையில் மோத்திலால் நேரு பாலிடெக்னிக் மற்றும் பெண்கள் பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது.
இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இன்று சென்று பார்வையிட்டார். அங்கு அமைக்கப்பட்டுள்ள டேபிள், மேஜை, நாற்காலிகள், ஸ்ட்ராங் ரூம், பாதுகாப்பு வசதிகள், அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவைகள் குறித்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மணவெளி தொகுதி ஓடைவெளி பகுதியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீட்டை உயர்நீதிமன்ற உத்தரவால் பொக்லைன் இயந்திரம் மூலம் உடனடியாக அகற்றப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தை அடுத்த ஓடைவெளி மாரியம்மன் கோவில் எதிரே வசிப்பவர் ராமகந்தா மனைவி சரசா. இருவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் மனைவி விஜயலட்சுமி என்பவருக்கும் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு சரசா வீட்டிற்கு செல்ல வழிவிடாமல் அரசு புறம்போக்கு நிலத்தை விஜயலட்சுமி ஆக்கிரமித்துள்ளதாக வாய் தகராறு ஏற்பட்டது. இதுகுறித்து கடந்த 2022 சரசா என்பவர் பொது வழித்தடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஆக்கிரமிப்பை கடந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதி அகற்றும்படி உத்தரவு பிறப்பித்தது. இதையடுத்து 21/3/2024 அன்று அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ஆணையர் ரமேஷ் தலைமையில் விஜயலட்சுமி என்பவருக்கு வீட்டை காலி செய்யும்படி நோட்டீஸ் கொடுத்தனர். சுமார் 2 மாத காலம் அவகாசத்திற்கு பிறகு விஜயலட்சுமி காலி செய்ததாக இன்று வட்டாட்சியர் பிரதிவ் மற்றும் ஆணையர் ரமேஷ், மின்துறை இளநிலை பொறியாளர் லூர்தராஜ், கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் அகிலன், இளநிலை உதவியாளர் செழியன் ஆகியோர் ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்பில் இருந்த வீட்டை பொக்லைன் இயந்திரம் மூலம் வீட்டை இடித்து அகற்றினர். இதனால் விஜயலட்சுமி, லதா கிருஷ்ணன் மற்றும் அப்பகுதி மக்கள் சுமார் 50 வருடங்களாக இந்த இடத்தில் குடியிருந்து வருகிறோம். இதற்கு மின்சார வரி, குடிநீர் வரி என அனைத்து வரிகளையும் கட்டினோம். தற்பொழுது திடீரென காலி செய்தால் நாங்கள் எங்கே செல்வோம் எனவும் 50 வருடங்களாக குடியிருந்து வந்த எங்களுக்கு அரசு என்ன வழி சொல்லும்? அப்படி ஆக்கிரமிப்பை அகற்றினால் அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற வேண்டுமே தவிர குறிப்பிட்ட எங்களது வீட்டை மட்டும் இடித்து அப்புறப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என வீட்டின் உள்ளேயே இருந்தனர். அவர்களை அரியாங்குப்பம் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றி வீட்டை இடித்தனர். இதனால் கணவன் மனைவி இருவரும் கண்ணீர் விட்டு அழுதனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உப்பளம் அம்பேத்கர் சாலையில் சாலை அமைக்கும் பணியில் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி நகர பகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் போடப்படும் சாலைகள் தரம் குறைந்து போடப்படுகின்றன. புதியதாக போடப்படும் சாலைகள் ஓரிரு ஆண்டு வருடத்திலேயே சாலை முழுவதும் ஆங்காங்கே பெயர்ந்து சேதமடைந்து வருகின்றது. போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு பகல் நேரங்களில் சாலை போடுவதை தவிர்த்து தற்பொழுது இரவு நேரங்களில் சாலைகள் போடப்படுகின்றது. இரவு நேரங்களில் போடப்படும் சாலைகள் தரம் குறைந்து போதுமான தார் மற்றும் ஜல்லிகள் கலக்கப்படாமல் போடுகின்றது. இரவு நேரங்களில் சாலை போடும் பணிகள் நடைபெறுவதால் பொதுப்பணித்துறையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கண்காணிப்பில் சாலை போடும் பணிகள் நடைபெறவில்லை. உப்பளம் டாக்டர் அம்பேத்கர் சாலை நகரின் முக்கியமான பிரதான சாலையாகும். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன் தரமாக போடப்பட்ட இந்த சாலை அரசின் கேபிள் புதைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக சாலைகள் ஆங்காங்கே உடைக்கப்பட்டது. பல கோடி ரூபாய் செலவு செய்து போடப்படும் சாலைகள் எந்தவித தொலைநோக்கு சிந்தனையும் இல்லாமல் அடுத்த 6 மாதத்திலேயே கேபிள் புதைப்பது, குடிநீருக்காக குழாய் புதைப்பது போன்ற பல்வேறு காரணங்களுக்காக சாலைகள் உடைக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் பல 100 கோடி ரூபாய் அரசு திட்டமிட்டு இழப்பு ஏற்படுத்துகிறது. ஒரு சாலை போடப்பட்டால் அதில் குறைந்தது 3 ஆண்டு காலத்திற்கு எந்த ஒரு திட்டத்திற்காகவும் சாலைகளை உடைக்க அரசு அனுமதிக்க கூடாது. ஆனாலும் சரியான திட்டமிடுதல் இல்லாததால் புதியதாக போடப்படும் சிமெண்ட் சாலைகள், தார் சாலைகள் ஓராண்டிற்குள் பல்வேறு பணிகளுக்காக உடைப்பதற்கு அந்தந்த துறையில் உள்ள சில உயரதிகாரிகள் அனுமதிப்பது சட்டவிரோதமான செயலாகும். 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு உப்பளத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சாலையில் தார் சாலை போடுவதாக ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. 5 சென்டிமீட்டர் என்பது சாதாரண உள்ளூரில் செல்லக்கூடிய சாலைகளின் அளவாகும். தற்பொழுது பிரதான சாலையான டாக்டர் அம்பேத்கர் சாலைகள் 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தார் சாலை அமைப்பது ஒரு வருடத்திற்கு கூட அந்த சாலை தாங்காது. அதுவும் இல்லாமல் ஒப்பந்ததாரர் 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தார் சாலை போடுகிறாரா என்பதை கூட பொதுப்பணித்துறையின் உயரதிகாரிகள் கண்காணிப்பதில்லை. எனவே இந்த தார் சாலை போடும் பணிகள் நடைபெற்றுள்ள முறைகேடுகளை பொதுப்பணித்துறையில் முதன்மை அதிகாரியின் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். தற்பொழுது நடைபெறும் பொதுப்பணித்துறையின் முதன்மை அதிகாரியின் நேரடி கண்காணிப்பில் நடத்த வேண்டும். தற்பொழுது போடப்பட்டு வரும் இந்த சாலை தரமற்ற முறையில் தார் ஜல்லிகள் கலக்கப்பட்ட உள்ளதா என தெரிகிறது. இதன் மீது உரிய நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் என்றும் பொதுப்பணித்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற இருதய ஆண்டவர் பசிலிகா பேராலயத்தின் 117ஆம் ஆண்டு பெருவிழாவை புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிட்ஸ் கொடியேற்றி துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி நகர பகுதியில் தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 117ஆம் ஆண்டு பெருவிழா குடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ், மீரட் மறை மாவட்ட பேராயர் பாஸ்கர் இயேசுராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஆண்டு பெருவிழா கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடிமரம் அருகே சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி வருகின்ற 9ஆம் தேதி செங்கல்பட்டு மறை மாவட்ட ஆயர் நீதிநாதன் தலைமையில் நடைபெற உள்ளது. ஆரோவில் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து இரு மாநில ஆளுநர்கள் ஆலோசனை நடத்தினர். ஆரோவில் அமைப்பின் 67வது நிர்வாக குழு கூட்டம் மற்றும் சர்வதேச ஆலோசனை குழு கூட்டம் ஆரோவில் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழக ஆளுநர் RN ரவி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், ஆரோவில் நிர்வாக செயலாளர் அமைப்பின் செயலர் ஜெயந்தி ரவி மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஆரோவில் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவாதித்தனர். முன்னதாக ஆரோவில் வந்தடைந்த துணைநிலை ஆளுநரை ஆரோவில் செயலர், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் நிர்வாக குழுவினர் வரவேற்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடைபெற்ற தேசிய கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டிகள் பதக்கம் வென்று புதுச்சேரி வீரர்களுக்கு சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள பாக்ஸிங் ஹால் ஸ்ரீ சிவ சத்ரபதி சிவாஜி மகாராஜா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் உள்விளையாட்டு அரங்கத்தில் தேசிய கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த போட்டியில் புதுச்சேரி மாநிலம் உட்பட 28 மாநிலங்களிலிருந்து 1500க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து மொத்தம் 46 பேர் கலந்து கொண்டனர். அதில் லாஸ்பேட்டை எலைட் கிக் பாக்ஸிங் அகாடமியிலிருந்து தேசிய பயிற்சியாளரும் தேசிய நடுவருமான கிருஷ்ணராஜ் தலைமையில் 15 வீரர்கள் மற்றும் 2 பயிற்சியாளர்கள் தினேஷ் மற்றும் அனுஷ் கலந்து கொண்டனர். மேலும் சங்கத்தின் உறுப்பினர்கள் குப்புசாமி, ராஜமாணிக்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவர்களுக்கான வழி அனுப்பும் விழா கடந்த 20ஆம் தேதி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்கள் மக்கள் சேவை மையத்தின் தலைவர் சசிகுமார், சாஃப்ட்பால் கோச் அருள் மற்றும் சமூக பேரமைப்பு கூட்டமைப்புகளின் தலைவர் இளங்கோவன் வழி அனுப்பி வைத்தார். போட்டியின் இறுதி சுற்றில் மகாராஷ்டிரா மாநில வீரரை வீழ்த்தி கௌஷிக் என்ற மாணவன் தங்கப்பதக்கம் வென்றார். ஆதேஷ், பவித்ரன், லோகேஷ், மௌஷின், கௌஷிக் வெள்ளி பதக்கமும், மோகித், யோகேஷ், முகேஷ், சுபான்ஷ், சஞ்சய், ஆதித்யன் ஆகிய மாணவர்கள் வெண்கல பதக்கமும் வென்று புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தனர். பின்னர் விமானம் மூலம் ஊர் திரும்பிய விளையாட்டு வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் பெற்றோர்கள் மோகன்ராஜ், குப்புசாமி, ராஜமாணிக்கம் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அரியாங்குப்பம் காக்கையின் தோப்பு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 80ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் காக்கையின் தோப்பு பகுதியில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 80ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா கடந்த திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கியது. வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான இன்று 6 மணி அளவில் சக்தி கரகம் புறப்பாடு நடைபெற்று அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. மேலும் இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தேரினை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தார். சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன், காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், நிர்வாகிகள் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, சசிகுமார், செந்தில்குமார், திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன், மதிமுக நிர்வாக செல்வராசு ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரிழுத்து சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து மாலை பக்தர்களின் செடல் உற்சவமும் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் முருகையன், துணைத் தலைவர் குணசீலன், செயலாளர் பச்சையப்பன், பொருளாளர் சரவணன், உறுப்பினர் சகீலா, காண்டிபன் உள்ளிட்ட நிர்வாக குழுவினர், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். முருகப்பாக்கம் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய அர்ச்சுனன் தபசு திருவிழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் தேவஸ்தான 4ஆம் நாள் சான்றோர் குல மரபினர் நடத்தும் அர்ஜுனன் தபசு திருவிழா நடைபெற்றது. முன்னதாக காலை ஸ்ரீ திரௌபதியம்மன், முத்தாழ்வராயர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நண்பகல் 1500 பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து 1500 பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினார்.
திண்டிவனத்தில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக பட்டினி தினம் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. உலகளவில் பட்டினியால் வாடும் மக்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்த தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளில் பல்வேறு சமூக அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் சார்பில் பட்டினி இல்லாத உலகை உருவாக்கும் நோக்கில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. அதேபோல் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்று ஒரு நாள் இலவச மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக இன்று திண்டிவனத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் திண்டிவனம் நகர செயலாளர் வேந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சக்திவேல் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய 10ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவையொட்டி ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் 10ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளை சார்பில் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, சிறப்பு அழைப்பாளர் தனபால் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் இடிக்கப்பட்ட ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரிடம் வியாபாரிகள் முறையிட்டனர். இதையடுத்து அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் சிவா உடனடியாக அகற்ற உத்தரவிட்டார். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் 4 மாட வீதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது. இந்த கடைகள் சாலைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ளதால் தினம்தோறும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விபத்துகள் ஏற்படுகிறது என புகார் வந்தது. இதையடுத்து பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் 4 மாட வீதிகளில் சாலைகளில் ஆக்கிரமித்து இருந்த கடையின் படிக்கட்டுகள் உள்ளிட்ட விளம்பர பலகைகள் உள்ளிட்டவர்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றினர். இடிக்கப்பட்ட விளம்பர தட்டிகள் மற்றும் கட்டிட பொருட்கள் அனைத்தும் கடையின் முன்பு கொட்டியிருந்ததால் வியாபாரிகள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகினர். இதையடுத்து ஒன்று திரண்ட வியாபாரிகள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான சிவாவை சந்தித்து முறையிட்டனர். அப்பொழுது அவர் பொறியாளர் ஸ்ரீனிவாசனை அழைத்து 4 மாட வீதிகளையும் சென்று கடைகளை பார்த்து ஆய்வு செய்தார். மேலும் சாலைகள் கிடக்கும் கட்டிட பொருட்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் ஒன்று திரண்டதால் வில்லியனூர் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6670 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 97 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை 12 துணை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மேற்பார்வையில் நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தகவல். புதுவையில் போலி மதுபான ஆலையை கண்டுபிடித்த போலீசார் 5 பேரை கைது செய்து தீவிர விசாரணை. புதுச்சேரி பம்பாக்கீரபாளையம் ஜிம் மாஸ்டர் கொலை வழக்கில் 4 பேர் அதிரடி கைது. வாக்குமூலத்தால் பரபரப்பு. புதுவையில் கோடை வெயிலின் காரணமாக ஜூன் 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். கல்வித்துறை அறிவிப்பு. உப்பளம் தொகுதி அம்பேத்கர் சாலையில் சாலை அமைக்கும் பணிகள் ஊழல் நடைபெற்றுள்ளது. உரிய விசாரணை நடத்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். புதுவையில் பிரசித்தி பெற்ற இருதயாண்டவர் பசிலிக்கா பேராலயத்தின் ஆண்டு விழா. புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் கொடியேற்றி துவக்கி வைப்பு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.